ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டீசல் படத்தோடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோ வந்து நம்ம ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நியூ கேரக்டராக தான் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கான்செப்டும் ரொம்ப ரொம்ப புதுசாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க சொல்லிக்கணும். இந்த படத்தில் படம் வந்து பார்த்திங்கன்னா வட சென்னையில் தாங்க ஆரம்பிக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுடி கேங் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒரு கட்டப்பச்சை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். ஸோ அவர்கிட்ட ஒரு தத்தெடுத்த பையனா இவர் வளர்ந்துருக்காரு. இருந்தாலும் அப்பா அப்படின்ற மாதிரி தான் ஹரிஷ் கல்யாண் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்துட்டுருக்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடத்திட்டு இருக்க பிஸ்னஸ், டீசல் பிஸ்னஸ்ஸு, பூ கொட்டுறது, இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ்லாம் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கு சொல்லிட்டு மக்கள் சப்போர்ட் அவங்க ஏரியாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கூப்பிட்டா எல்லாருமே வந்துடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இப்படி இருக்க நம்ம ஹரிஷ் கல்யாண் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்கார்கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டிருப்பாரு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு அதிகமாக வந்து பை வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, பழைய படத்தில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஆக்டர். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வில்லனாக வந்து நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட போலீஸாக இருக்கார். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் இப்படி இருப்பார். ஸோ அவனை நம்மளை அடித்தவனை அவனை எப்படியாவது பை வாங்கணும்னு சொல்லிட்டு ஹரிஷ் கல்யாணை தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா நடத்திட்டு இருந்தார் இல்லையா டீசல் பிஸ்னஸ். ஸோ அதில் வந்து பெருசாக ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து டீசல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் அவர் தான் சப்ளை பண்ணுறது. அவரோட சேரில் வந்து இன்னொரு டீம் வந்து உட்காரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்க அப்பாவை போட வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டீசல் க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல், கிருஷ்ணாயில் எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்காக மொத்தமாக க்ரூட் ஆயில் தான் வரும். ஸோ அப்படி வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 லிட்டருக்கு மேலே, அதாவது கோடிக்கணக்கிட்ட லிட்டர் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எங்கே சிட்டிக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா குழையா தண்ணி போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பைப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம டீசல் வந்து மக்களுக்கு அவருடைய விஷயத்தை வந்து அவங்க கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் வந்து சொல்லுவார். ஸோ எந்த அளவுக்கு வந்து டீசல் முக்கியம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கத்தி படத்தில் தண்ணி பிரச்சனை வந்து காட்டுவாங்க பார்த்திங்களா சிட்டிக்குள்ளே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் டீசலில் காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாகவே வந்திருக்கு இந்த படத்தோட கான்செப்ட். ஸோ எல்லோரும் இந்த படத்தை விரும்பி பார்க்கலாம். இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் டீசல் பெட்ரோல்லாம் ஏறிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு எப்படி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி எலக்ட்ரானிக் பைக்லாம் உள்ளே வருது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து மெயினாக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இந்த எல்லாருக்குமே மக்களுக்கு முக்கியமான ஒரு கான்செப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்கள்.